மைசூருக்கு பக்கத்துல ஒரு ஊர். மைசூர் வந்து கர்நாடகாவில் இருக்கு. அந்த மைசூருக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல மல்லன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வந்து சாமியே பிடிக்காது. கோயிலுக்கு போக மாட்டான், சாமி பிடிக்காது, சாமி கும்பிட மாட்டான், சாமியை பத்தி நினைக்க மாட்டான், விரதம் இருக்க மாட்டான். ஆனா அவன் பிறந்ததுல இருந்து எப்ப கண்ணை மூடினாலும் சிவன் போய் கண்ணில் நிற்பாரான். எல்லாத்தையும் சொல்லுவான், நான் கண்ணை மூணு அந்த சாமி மாதிரி என் கண்ணுக்கு வருதுங்க அப்படிப்பானா. ஆனா சாமி பிடிக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் விழுந்து 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 சாமி கும்பிடுவான். அந்த மல்லன் என்ன பண்ணுவானா, அவனுக்குன்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்குவான். அந்த வீதியில யார் போனாலும் வந்தாலும் அவங்க அடிச்சு பிடிச்சி கையில இருக்க காசெல்லாம் வாங்குவான். ஒருத்தர் 500 ரூபா வச்சிருந்தானாக்கா 400 ரூபா வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்துருவான், எடுத்துட்டு போடான்ட்டுருவான். அந்த மாதிரி ஒரு திருடன். இந்த மாதிரி போறவங்க வரவங்கலாம் காசை வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பானோ. தெரிஞ்சே தெரியாமையே கரெக்டா இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த சேர்த்து வச்ச காசுகள் எல்லாம் சாப்பாடு போக்குவரத்துலாம் வாங்கி எல்லாத்துக்கும் தானமா கொடுப்பானா. இதுதான் அவனுக்கு வேலை. வருஷம் பூரா எல்லார்ட்டையும் கொள்ளடிச்சு பணம் வாங்குவானா. சிவன் ராத்திரி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுவானா. தெரிஞ்சோ தெரியாம பண்ணிட்டு இருக்கானா. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. நல்ல ஒரு தடவை தடல் கூடலா சிவன் ராத்திரிக்கு சாப்பாடு அன்னதானம் ரொம்ப கிராண்டா பண்ணானா. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க மக்கள் என்ன பண்ணாங்களா, அவங்களாவே போய் அவன்கிட்ட காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். வச்சுக்கணும். அவனுக்கு அது மாதிரி காசு கொடுக்கறது பிடிக்கலையா. நானா பிடிங்கிதான் வாங்கினேன், நீங்க கொடுத்து எனக்கு பிடிக்காது, வேண்டாம் போங்கன்ட்டானா. சொல்லிட்டு அன்னைக்கு அந்த இடத்துல வரவேண்ட ஒருத்தட்ட கொள்ளை அடிச்சானா. இப்படியே அவன் கொள்ளை அடிக்கிறதுனால அந்த இடத்துக்கு பேரு கல்லன் மூளை அப்படின்னு பேரு. கல்லன் அப்படின்னா திருடன். அவன் ஒரு மூலையில நின்றுதான் கொள்ளை அடிப்பானா, 2 காரணம் திரும்புற மாதிரி. அதனால அந்த இடத்துக்கு கல்லன் மூளைன்னு பேரு. ஆனா அவன் பேர் என்ன, மல்லன். ஆனா கல்லன் மூளை பேர் வச்சுட்டாங்களா திருடுறதுனால. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போது 2 அண்ணன் தம்பி 2 பேர், அவங்க சித்தர்களாம். அவங்க 2 பேரும் இவனை கூப்பிட்டு ஒரு மணி நேரம் நான் சொல்ற மாதிரி கிளாஸ் எடுத்தாங்களாம். நீ பரவாயில்லப்பா, நல்ல விஷயம் செய்யற, எல்லாத்தையும் அன்னதானம் பண்ற, ஆனா கொள்ளையடிச்சு செய்யறது தப்பு இல்லையா, நல்ல வகையா செய்யலாமே அப்படின்னு. அவன் மனசை ஏத்துக்கலையா. எப்படியும் அவனை உட்கார வச்சு அண்ணன் தம்பி 2 பேர் மாத்தி மாத்தி பேசி ஒரு வழியா மூளைய வாஷ் பண்ணிட்டாங்க. சரி, இனிமே நான் வந்து நல்லா செய்யறேன்னு சொல்லி ஒத்துட்டான். அந்த மாதிரி ஒத்துக்கிட்டு அடுத்து வர சிவராத்திரி அன்னைக்கு அவர் இறந்து போயிட்டான். அந்த மல்லன் அப்படிங்கிறவன் அடுத்த சிவராத்திரி அன்னைக்கு ஜீவசமாதி ஆயிட்டான். ஏன்னா நல்ல விஷயங்கள் காதுல கேட்டுட்டான். நல்ல விஷயங்கள் காதுல கேட்டதுனால அவன் மனசெல்லாம் சுத்தம் ஆயிடுச்சு. அதனால அடுத்த சிவராத்திரி அன்னைக்கு அவன் இறந்து போயிட்டான். அவனுக்கு ஒரு ஜீவசமாதி வச்சுட்டாங்க. அவர் இறந்த அன்னைக்கு இந்த கூட போன 2 பேர் சொல்லி கொடுத்தாங்களே நல்ல வழியில போன்னு, அவங்க 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு அவனை நினைச்சு இறந்து போயிட்டாங்க. அவங்க 3 பேர்த்துக்கும் கர்நாடகாவில் கபினின்னு சொல்லி ஒரு அணை போயிட்டு இருக்கு. கபினி அணைன்னு பேரு. இந்த கபினி அணை கரையில இந்த 3 பேர்த்துக்கும் ஜீவசமாதி இன்னைக்கும் இருக்கு. அந்த இடத்துக்கு பேரு இது நாள் வரைக்கும் கல்லன் மூளைன்னு இருந்துச்சு. இப்படி ஆத்ம சாந்தி அடைந்த பிறகு அந்த இடத்துக்கு மல்லன் மூளை அப்படின்னு மாத்திட்டாங்க. இன்னைக்கு அந்த ஆள் பேர்ல தான் அந்த இடம் விளங்குது. கபினி அணை பக்கத்துல இருக்கு. அந்த மாதிரி திருடி செய்தா கூட சுபகாரியம் செய்ததுனால ஜீவ சமாதி ஆகி இன்னைக்கும் எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் பேரில வந்து ஒரு அறக்கட்டளை நிறுவி இன்னைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு கோலாகலமா திருவிழா நடந்துட்டு இருக்கு அந்த ஊர்ல. இந்த மாதிரி சிவராத்திரிக்கு வந்து அவ்வளோ தாற்பயங்கள், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சொல்லிக்கிட்டே போல நிறைய ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி அவர் ஒருத்தர் இருந்திருக்காரு.